வலைய போட்டா நிறைய மீன் மாட்டோம். கணக்காக்கினால மீன் மாட்டோம். ஆமா. ஆகாது. வலை வீசி காத்திருப்போம். வலை வீசி காத்திருப்போம். வலை போட்டு இருக்க ஏரியில. ஆமா. எப்பேற்பட்ட மீன் இருந்தாலும் மாட்டலாம் மாட்டோம். இப்ப இவ்வளவு தப்பிச்சு போறது பட்டாது. கண்டிப்பா மாட்டோம். பயமுடியா? எல்லாமே இருக்குது. பேய் நினைச்சு நேரம். ஆமா. மாட்டியா? நான் மாட்ட மாட்டேனே. நான் மாட்ட மாட்டேனே. நான் மாட்ட மாட்டேனே. இத மாட்டிக்கிட்டீங்க. இத மாட்டிக்கிட்டீங்க. இத மாட்டிக்கிறியா? யோ. அப்ப கூட உன்கிட்ட நான் மாட்ட மாட்டியா? இத மாட்டிக்கிறியா? அப்ப கூட உன்கிட்ட நான் மாட்ட மாட்டியா? போ பார்க்கலாம். மகளை விட்டு. வலையில சிக்கின மீன். ஆமா. நீ அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாது. ஆனா ஒண்ணு பழகுது. இத பண்ணி இப்படி அப்படியே ஓத்துறேன்னா இத பண்ணி முதல்ல சொனகை. நான் கைக்க மாட்டேன். சொனகைக்கத்துல நீ தான் பெரிய ஆளு. யாரு? நீ. ஆமா. நீ ஒண்ணு சனத்தோட ஒண்ணு தெரியாது பாவம். ஆமா. உனக்கு என்ன தெரியுது? சொல்றாரு உன் கையில. டேய். கை வையே அப்ப நின்னு பாரு. அடி எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ நீ என் மேல கை வச்சதுமே நீ என் மேல இங்க புடிச்சதுமே எனக்கு கொஞ்சம் இங்க புடிச்சு பாரு அது
எனக்கு வந்து வைப்பேன் அட பாய் பூடா சொன்னேன்
எந்த ஊர்ல வேற எந்த ஊர்ல வச்சிருக்கீங்க? அது ராமாபுரம். ராமபுரம் ராமாபுரம். என்ன பாடுறேன் பாடு வந்தாவன் என்ன பண்ணா அவ சூடான உடம்பு என்னென்ன பண்ணுது, உடம்பு என்னென்ன செய்து சொன்னாதான் அதுக்கு ஒரு தகுந்த மருந்தோ மாத்திரையோ வாங்கி கொடுக்க முடியும். அது மட்டுமா? பசியாகப்பட்டது இருக்குது. ஆனா பால் குடிக்கலான்னு போனா பால் குடிக்கவே எனக்கு தோணலையா? ஆனா பசி எடுக்குது, பால் எடுத்து குடிக்கலாம் போனா பால் குடிக்க தோணல. பால் குடிக்கவே எனக்கு தோணல. அப்ப ஏதோ உடம்பு விவகாரம் கெட்டு போயிடுது. வேற என்ன பண்ணுது உடம்பு? அது மட்டும் நான் ஒன்னைக்கு இருக்க போறேன். நானு
புதுசா கை போய்க்குது. இந்த அம்மா ஒண்ணுக்கு இருக்க போனா ஆமா. தனித்தனியா போதும். ஆ. நம்ம வீட்டுல எப்படி போகுது? நம்ம வீட்டுல அப்படியே கெட்டியா போதா? கெட்டியா நம்ம வீட்டுல கூட தண்ணியா தானே போவான். அதுல கிடையாது. ஆ. நம்ம இந்த மாதிரி தனித்தனியா போதும். ஒண்ணுக்கு போனா ஆ. நான் நேரா வீட்டுக்கு போனா என் முட்டாடி சொல்றா ஆ. யோயோ நான் ஒண்ணுக்கு போனா செங்கலா உயிரின்றான். செங்கலா ஒரு ஆமா, செங்கல் வீடு, வீடு. 4 ரூபாய் 9 ரூபாய் அடிக்கு. ஆமா. அவங்க அறுத்து வந்துட்டேன். ஆ. அவன் 9 ரூபாய் கெடுதா போகுது. ஆமா. மேற்கொடியா மாமா நான் 2 கிலோ இருக்க போறேன். அவ்வளோ சிரிப்பு ஐயோ ஓய்யா வாயா நீ வாய்யா எங்க வைக்குது வாயா? வாயா எங்க வைக்குது? வாயான்னு கூப்பிடு. வாய் வாய் வாயா. வாய். அப்படி சொல்லு. ரெண்டுக்கு இருக்க போனா கட்டியா போதும். ஏண்டா உடம்புதான் பாட்டுதான். ஆமா. நம்ம வீட்டுல இருந்து நம்ம பொம்பளைக்கு போனோம். பொணா தடுத்துறோம்னா அப்படி சரியில்லை வந்தோம். அந்த மாதிரி தனித்தனியா போகுது. ஆமா, ஆமா. இது மட்டும் கட்டியா போதும். மேற்கொண்டு அது மட்டுமா ஆ. ஏன் மாமா ஓய். அந்த புட்டு கூட கோட்டைகள்ல ஓய். ஏ மாமா நீ வாயா நீ வாயா போ. ஏய், புட்டு கூட சோத்தைகள்டா. புடிப்புடியா இருக்குதான். அப்ப எப்படி இருக்கு உடம்பு? அப்பவே ஆக்கி வச்ச சாப்பாடு புடியில போட்டா கெட்டு போய்க்குது அம்மாங்க. அது ஒரு பேர் விழா வருது. அது மட்டுமா ஏய். ஏன் மாமா ஆ. எத்தனை கோட்டைகள்ல கிட்ட வரத்தாளே சோத்தைகள்டா புடிப்புடியா இருக்குதான். ஆனா எத்தனை நாள் சோத்தைகள்டா? கிட்ட வர ஒட்டலையா? டேய், உண்மையிலே உடம்புல ஒரு கெட்டுதான் போய்க்குது. ஆகாது. நல்ல வக்காரி ஒரு டாக்டர் பாரு. போ. யாருக்கு வேணுமா டாக்டர்? ஆமா மொத்தமா விட்டு விட்டு ஏண்டா ஒண்ணுக்கு இருக்க சரி ஒண்ணுக்கு இருக்க போனா தனித்தனியா போகுது. ஆமாயா ரெண்டுக்கு போனா கெட்டியா போகுது. ஆமாயா புதுல சோத்த கேட்டா புடிப்புடியா இருக்குது. 8 நாள் சோத்த கேட்டா கிட்ட வர ஒட்டல. ஒட்டவே இல்ல. அப்ப ஏதோ விவகாரம் உடம்பு கெட்டு போயிடுது. அதனால நீ என்ன பண்ண தெரியுமா? பெருசா ஒரு உன்னை விட்டு உடம்பு செக்அப் பண்ணாதான் உடம்பு நோவு அப்படியா அப்படின்னு தெரியும்.
இங்கே வரோம். அப்படியே அப்ப டாக்டர் யார் யார் இருக்காங்க? இருங்க, வர்றேன். யோ, நான் யாருக்கு கேள்வி பதில் சொல்லு. ஆ, அப்படியே அப்ப டாக்டர் யார் இருக்காங்க? ஏண்டா மிளகா குப்பை கிளி, மிளகா கிளி. மிளகா குப்பை ஊரு. எம்பிபிஎஸ் பசிறாமா MBBS பட்டி வச்சுக்கிறாரு. மொத்த பேருக்கு ஊசி போட்டு செக்கப் புடிக்கிறே தெரியும் புடிக்கிறேன். மொத்த பேருக்கும் வந்தவங்களா ஊசி போட்டு மாத்திரை குடுத்து பாவம் டாக்டர் அவங்க கொடுக்கிறாரு. மொத்த பேரும் குத்து குத்து அந்தால பாக்கியா போட்டோம். ஒண்ணுக்கு போனா தனியா போகுது, ரெண்டுக்கு போனா கட்டியா போகுது. புடி சோத்த கட்டா புடி புடியா இருக்குது. 8 நாள் சோத்த கட்டா கிட்ட வர ஒட்டல. உடம்பு பல ரகமா வித்தியாசமா இருக்குது. அது என்ன நோவு ஏது கண்டுபிடிச்சு நீ ஊசி போறதோ மாத்திரை கொடுத்தா புரி. ஆனா நான் கூட தான் இருப்பேன். செக் பண்ணிடுறா நான் ஜன்னல் பார்த்துட்டே இருப்பேன். மேல வைக்கிறா கீழே வைக்கிறா சூத்து மேல வைக்கிறா. அப்போ என் தங்கச்சி உடம்பு கிட்டு போயிடுது. ஆம்பளை ஜாபம் வெட்டுக்குது. அதனால என் தங்கச்சி கல்யாணம் பண்ண சொல்றேன். சரி போ. உனக்கு எந்த மருந்து தேவையில்ல. ஒரு ஆள் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு சரியா போயிடும் உடம்புல. அப்படி அப்படி இருந்தாலும் மாமா ஏன் கோலங்கள் ரெண்டும் கொடித்தாரா கொடுதையோ Oh,
டேய் தனித்து போறடா ஏய், டேய் நாகராஜா. டேய், இது எப்படி அடியா? நல்லா இருக்குது, என்ன ராசியா? டேய், நாகராஜா. டேய். ஏடா. என்னடா இது? டேய். என்னடா? நீ மோசமான பாலாஜிடா சாமி, டேய். யா. பால் குடிக்க பால் குடிக்காத, கொடு பால் கம்மி கால் போட்டு, டேய். மோசம்